இந்த பெங்குயின் கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த பெங்குயின் தான் ஃபுல்லாகவே ட்ரெண்டு. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பெங்குயின் டிப்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல வந்து அந்த பெங்குயினை கனெக்ட் பண்ணி போட்டுன்னு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த பெங்குயின் வந்து கனெக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி அந்த பெங்குயின் கனெக்ட் ஆகுது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து உடனே போகணுன்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. இருந்தாலுமே நம்ம வந்து வீடியோ போகிறத நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சில பல பிரச்சனைகள் அதை பற்றி யோசனை இருந்ததுனால டைம் நிறைய போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே போயிடுச்சு. அப்படியே அதை பற்றி பேசுறதுக்கும் அதை பற்றி யோசிக்கிறதுக்கும் அதில் நல்லது நடந்திருக்கணும். நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. இப்போதான் பார்த்தீங்கன்னா என்னோட அறிவு கண்ணே திறந்தது. எல்லாத்துக்குமே நன்றி. தேங்க்ஸ் கைஸ், என் அறிவு கண்ணை திறந்து வச்சிட்டீங்க. பெங்குயின் பார்த்தீங்கன்னா நார்மலாக கூட்டத்தோட தான் வாழும். ஆனால் அந்த ஒரு பெங்குயின் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட்டமே தேவையில்லை, நான் தனியாக எனக்கு பிடிச்சது செஞ்சுட்டு நான் செத்து போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பெங்குவினும் அதே மாதிரி தான். எதுவுமே தேவையில்லை, யாருமே தேவையில்லை அப்படின்ட்டு போயிட்டு இப்போ ஒரு சம்பவம் மட்டும் தான் சாவ போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர February 14 வேலண்டைன்ஸ் டேக்குள்ள உங்களுக்கு யாராச்சும் க்ரஷ் இருந்தாங்கன்னா சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு சரிப்படி வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வாங்க. எதுக்குன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கரெக்டாக சென்னை மேடவாக்கம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நாள் வந்துட்டு போகலாம். இது பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு சிவன் கோயில் தான், மலை மேலே இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ட்ரெக்கிங் வந்திருக்கோம். கூகுள் மேப்பில் கரெக்டாக சித்தலாபாக்கம் சிவன் டெம்பிள் அப்படின்னு போட்டிங்கனாலே கரெக்டாக வந்து காமிச்சிடும். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கீழே நிறைய பேர் இருப்பாங்க, உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இதுதான் வழி, இப்படி தான் இருக்கும், இது உள்ளதான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். பாதெல்லாம் எதுவும் கிடையாது, ஏறி போகிற மாதிரி இருக்கும். என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா January 19 மண்டே. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து பயங்கரமான நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம வந்து பார்த்திங்கன்னா சித்தலா பக்கம் சிவன் கோயில் வந்திருக்கோம், மலை மேலே ட்ரெக்கிங். ஸோ ஃபஸ்ட்டு ரீல்ஸ் மூலிமா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலிமா தான் தெரியும். அப்படி வழக்கம் போல் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ அப்படி வரப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour வந்து இது பக்கத்துலேயே இருக்கேடா, இன்றைக்கி வர மண்டே கும்பிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம கிளம்புனோம். கிளம்பிட்டு வந்து இப்போ ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே முள்ளு செடியாக இருக்குது. அப்படியே ஏறிட்டு இருக்கோம் மலை மேலே. சித்தலா பாக்கம்னு சொன்ன உடனே நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில் சிட்லா பாக்கம் இருக்குது. சரி, அது அந்த சிட்லா பாக்கம் தானே, அங்கே தானே ஏற்கனவே குமரகுன்றம் முருகர் கோயில் இருக்குது, மலையில் தானே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மலையில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது மேடவாக்கம் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி போட்டு இருந்துச்சு. மேடவாக்கம் உள்ளே இருந்தோன்னே வந்துட்டு அப்படி மேடவாக்கம் ரோடு பிடிச்சி அப்படியே ஒரு ஊரில் வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே உள்ளே வந்தேன். கரெக்டாக கூகுள் மேப் போட்டு தான் வந்தேன், கரெக்டாக காமிச்சிச்சு. அடிவாரத்தில் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:40 ஆகுது, 6 மணி ஆக போகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகுது, பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த சன்னை பார்க்குறப்போ சூரியன் அப்படியே இறங்குது, அதை பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்குது. மலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்னுலாம் சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னுலாம் சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்குது மலை ஏறுறதுக்கு. ஆனால் பெரிய பாதைலாம் இல்லை. ரூட்டுமே பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் போட்டால் கரெக்டாக இந்த இடம் காமிச்சிது. அப்படியே வந்து வெளியில் காடு மாதிரி தான் இருக்குது. அப்படியே நம்ம வந்து ஒரு குறுக்கலாக ஒரு வழி போவோம், அப்படியே அதில் ஏற ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ தான் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஷூ இல்லாமல் தான் ஏறினேன். கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது. அதே மாதிரி தெரியாத இடம் வேறு, அதனால் வந்து ஷூ போட்டு ஏறினேன். மேலே போய் கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஷூ போடாமல் ஏறணும் தான் என்னோடய ஆசை. என்ன பண்ணுறது, ஷூ போட்டு ஏறினா வழிக்கு விட்ருவோம். நமக்கு ஆல்ரெடி வந்து இப்போ ஷூ இல்லாமல் ஏறி தான் பழக்கம் ஆயிடுச்சு மழைலாம். அதனால் வந்து ஷூ போட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே முள்ளாக தான் இருக்குது. ஷர்ட்டு பட்டிச்சுன்னா ஷர்ட்டு கிஞ்சிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே மலை உச்சிக்கு போயிட்டேன். முருகர் எப்போ இப்போ ட்ரெண்டிங்கோட பீக்கில் இருக்காரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவனும் ட்ரெண்டிங்கோட பீக்கில் வரப்போகிறாரு.
மலை மேலே ஏறி போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க சின்ன பசங்க 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த ஊரில் எப்படா இந்த கோயிலுக்கு வர்றதுன்னு கேட்டு பேசிட்டு இருந்தோம். இந்த ரூட் வந்தா ஈஸி, இந்திரா நகர் இது அசங்கனி. இது மொத்தம் எத்தனை வழி பாக்குது இந்த பக்கம் வரதுங்க? 3 வழி இருக்குங்க. இது இந்த பக்கம் வந்தா ஈஸி, நீங்க அசங்கல்ல இருந்து வந்தீங்கன்னா அப்படி ஈஸி. நீங்க இப்படி ஏறினா கஷ்டம். நீங்க அந்த பக்கம் ஏறினீங்கன்னா அங்க ஒரு கோயில் இருக்கு. அங்க என்ன கோயில் இருக்கு? அங்க அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அம்மன் கோயில் இருக்கா? ஆமா. அந்த பக்கம் வந்து ஏறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ சென்னையில இருந்து வராங்கல்ல, இப்போ ஏர்போர்ட்ல இருந்து வராங்க, கோயம்பேடு அப்படிந்து வராங்க அப்படின்னா எந்த பக்கம் வந்தா ஈஸி? அப்படின்னா நீங்க தாம்பரம் வந்துட்டு மேடாவுக்கு பஸ் ஒன்று இருக்கும். நீங்க வந்துட்டீங்கன்னா மேடாவுக்கும் இந்திரா நகர் ஆட்டோல இந்திரா நகரும் கேட்டுங்க. நீங்க வந்து விட்டுருவாங்க. விட்டு அப்படியே நீங்க வழி கேட்டு வந்தீங்கன்னா வந்துடலாம். நீங்க நார்மலா ஏறுறது அங்கதான் ஏறணும். ஆனா நாங்க இங்க இருக்கிறதுனால இங்க ஏறுறோம், அவ்வளவுதான். நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாகிராம்ல போடுறானுங்களே, அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? எப்படி ஏன் திடீர்னு இப்போ இந்த சாமியை பத்தி போட்டுக்கிறாங்க, இந்த சிவனை பத்தி? பழைய காலத்துலாம் ரொம்ப நீங்க போறது மண்ணில இருந்து இருக்குது. நீங்க எப்போல? எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்குது. நீங்க எப்போல இருந்து வர ஆரம்பிச்சீங்க? நாங்க இப்போதான் கொஞ்ச நாள்ல இருந்து. ஆமா, ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. அது முன்ன சாமிலாம் கும்பிடுவீங்களா? நிறைய வாட்டி கும்பிடுவோம். எப்போலாம்? இதோட 10 வாட்டி வந்திருக்கோம். நாங்க 10 வாட்டி. எப்போலாம் வந்து சிவனை கும்பிடுவீங்க? நாங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து கும்பிடுவோம். பிரதோஷம் அன்னைக்கு கூட வருவோம். நாங்க அப்போ கூட வருவீங்க? திங்கக்கிழமை தான் சிவனுக்கு நல்ல நாளாச்சு, அப்போ வர மாட்டீங்களா? அப்பயும் வருவோம், ஆனா ஸ்கூல் டேஸ். இன்னைக்கு திங்கக்கிழமை தானே? ஆமா. இன்னைக்கு விளையாண்டிங்க, ஸ்கூல் இல்லையா இன்னைக்கு? இன்னைக்கு டியூஷன் லீவுண்ணா. டியூஷன் லீவு. நிறைய பேர் வருவாங்களா எப்படிங்க? நிறைய பேர் வராங்கண்ணா. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துக்கிறேன். கூகுள் மேப் பார்த்து வந்து கரெக்டாக வந்துட்டேன் பாருங்க. வந்தோடனே கீழே பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே ஒரு போர்டு எதுவுமே இல்லை, அப்படியே மேலே முள்ளு இது மாதிரி இருந்ததா? போர்டுனா அங்க இருக்கும் போர்டு. அதான் இப்படி கூட வரலாம். வரலாம், இப்படி வரலாம். மட்டும் வந்துடாதீங்க. அந்த பக்கம் அம்மன் கோயில், அதுக்கப்புறம் இன்னும் வரணும். ரொம்ப டைம் ஆயிடும் வரதுக்கு. ஆமாம், ரொம்ப டைம் ஆயிடும். இப்படி ஆனால் நான் 10 நிமிஷத்துல ஏறி வந்துட்டேன். வந்துடலாண்ணா. இது வந்துடலாம். ஆனா நான் செங்குத்தா இருக்கும் கொஞ்சம், அவ்வளோதான். வந்துடலாம், நான் ஈஸியாக வந்துடலாம். பக்காவான ஸ்பாட்டு. தளபதி படத்துல ரஜினியோட அந்த லவ் ஃபெயிலியர் சீனை வந்து நீங்க ரீக்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஸ்பாட்டு பாத்தீங்கன்னா பக்காவா அதுக்கு இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்குது. நீங்க கரெக்டா ஒரு சினிமாட்டிக்கா ஒரு பக்காவான ஒரு ஃப்ரேம் வச்சு எடுத்தீங்கன்னா சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம். அதனாலதான் சொன்னேன் Feb 14 அதுக்குள்ள சீக்கிரமா பாத்தீங்கன்னா உங்க கிரஷ் யாருன்னா இருந்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணிட்டு சரிப்படி வாங்கிட்டு அந்த ஃபீலோட, லவ் ஃபெயிலியர் ஃபீலோட இங்க வந்து இந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் விட சிவனை கும்பிட்றதுக்குன்னு வாங்க, கண்டிப்பா ஒரு வைப் ஒன்று இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும், பயங்கரமா கிடைக்கும். அந்த பெங்குனியா வந்து தனியா போயிட்டு அந்த ஒரு மலையை நோக்கி ஏன் தனியா போச்சு, எதனால போச்சு, ஏன் போச்சு அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏனும் அது கண்டுபிடிக்க முடியல. அதோட ஃபீல் வந்து என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது, அது என்னதான் ஃபீல் பண்ணிருக்குன்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல நான் ஒரு 10 மலை ஏறி இருக்கேன். 10மே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மலை. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி அந்த மலையை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. வியூவும் கிடைக்கும், ஒரு ஃபீலும் கிடைக்கும். அப்புறம் ஒரு தெளிவு, மைண்ட் பீஸ் அந்த பயங்கரமா இருக்கும். அந்த இது இந்த ஃபீல்லாம் பாத்தீங்கன்னா வேற எங்குமே கிடைக்காது. தனியா நீங்க ஒரு விஷயத்தை தேடி போறப்ப கண்டிப்பா அந்த ஃபீல் பயங்கரமா கிடைக்கும். அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். அது ஒரு தனி ஒரு வேர்ல்டு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு பிடித்தல் போட்டு போங்க. ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் எவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.